Hello everyone, welcome back to my channel Bomna Vlogs. இன்னைக்கு zucchini யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வந்து செய்ய போறோம். zucchini வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து zucchini சாப்பிடுறது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ zucchini வந்து முதல்ல எப்படி இருக்கும்ன்றதை காமிக்கிறேன். ஸோ zucchini வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் zucchini. இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. எல்லோ கலர்லேயும் இருக்கும், லைட் க்ரீன் கலர்லேயும் இருக்கும். இதுக்கு வந்து தமிழில் வந்து என்ன பேருன்னு எனக்கு தெரியல. உங்கள் யாருக்கா தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து இதை நம்ம சமைக்கும் போது இந்த தோல் வந்து நம்ம எடுக்கவே கூடாது. இந்த தோலை யூஸ் பண்ணி தான் சமைக்கணும். ஏன்னா இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து zucchiniயை வந்து அப்படியே நம்ம இந்தியன் ஸ்டைலில் வந்து குக் பண்ண போகிறேன். இதை வந்து இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைஸோட சாப்பிட்லாம். அதே மாதிரி சப்பாத்தி, தோசை எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ரொம்பவே இருக்குன்னா நீங்கள் நைட் வந்து இது சாப்பிட்லாம். ஸோ டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்தியன் ஸ்டைலில் என்ன ரெசிபி நான் செய்ய போகிறேன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி இந்த zucchini கறி வந்து செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் zucchini தான் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தோல் வந்து எடுக்க வேண்டாம். இந்த தோல் வந்து எடுக்காமே வந்து நீங்கள் சமைக்கலாம். இதில் தான் நிறைய சத்து இருக்குது. அதனால தோல் வந்து எடுக்காதீங்க. இந்த சைட்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த 2 சைடு மட்டும் எடுத்துகிட்டு மீதி வந்து நம்ம தோலோடு அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் ஆகாது, ரொம்ப ஸ்பீடாக குக் ஆகிடும். அதனால் இந்த சைஸ் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கூட ஓகே தான். ரொம்ப சின்னதாக கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இந்த ரெசிபி வந்து நம்ம அப்படியே ப்ரெஷர் குக்கரில் தான் வந்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து சாப்பரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினோன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சும் பூண்டும் நீங்கள் சாப்பரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா பேஸ்ட் பண்ணியும் போடலாம் இஞ்சி பூண்டு. இப்போ நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அடுத்து ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள், அப்புறம் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் வந்து 1 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லாமே வந்து ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 5 நிமிஷம் தக்காளி வதங்கினா போதும். அடுத்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க zucchini வந்து இதில் சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக. zucchini சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம கடைசியாக பைத்தம் பருப்பு வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1/4 கப்பு இவ்வளோ சேர்த்தா போதும். ஏன்னா இந்த பருப்பு கொஞ்சம் சேர்த்தாலே வந்து நிறைய ஆகிடும். அதனால் இந்த அளவு சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து சேர்க்க போகிறோம். ஏற்கனவே மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இதுக்கு வந்து நான் 1 கப் தண்ணி வந்து சேர்க்குறேன். நம்ம உப்பு எல்லாமே ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம். இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ வந்து ப்ரெஷர் குக் வந்து பண்ணோம். 2 விசில் பண்ணால் போதும். ஏன்னா அந்த பருப்பு வந்து வேகிறதுக்கு ரொம்ப கம்மி டைம் தான் ஆகும். அதே மாதிரி zucchini வந்து ரொம்ப குவிக்காக வந்து சமைச்சிடலாம். ரொம்ப நேரம் டைம் ஆகாது. ஸோ இப்போ நம்ம 2 விசில் வச்சு ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் 2 விசில் தான் வச்சேன். பருப்பு பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து நீங்கள் ரொம்ப பண்ணிங்கன்னா அப்படியே குழஞ்சி போயிடும். இப்போ லாஸ்ட்டாக வந்து இது என்ன ஆட் பண்ண போகிறோன்னா கஸ்தூரி மேத்தி.
ஸோ நீங்கள் வந்து கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு திரும்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அடுப்பு வந்து ஏற்கனவே சூடாக இருக்கனால அப்படி இருக்குது. கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியோட சூப்பராக இருக்கும். நைட் டின்னருக்கு சாப்பிட்லாம், நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் சாப்பிட்லாம். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஜுக்கினிலேயே வந்து இந்த க்ரீன் கலரில் எல்லோ கலர் கூட கிடைக்கும். எல்லாம் ஒன்று தான், எல்லா மெத்தடும் ஒன்று தான். எது வேணால் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்பாத்தி வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் ரீசெண்டாக வந்து ஒரு சாஸ் பேன் வந்து வாங்கினேன். உங்ககிட்டயும் காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ இது வந்து என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் எய்ட் பிராண்ட். இது கிச்சன் எய்ட் பிராண்டோட சாஸ் பேன். நல்ல வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டு. இதோட சைஸ் வந்து 2 லிட்டர் தான். அப்புறம் சென்டிமீட்டர் வித்து வந்து 18 சென்டிமீட்டர். இது வந்து நான் இப்போ இங்கே கிறிஸ்மஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து போடுவாங்க. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3500 ருபீஸ். பட் இது ஆஃபர்னால 1600 ருபீஸ் கிடச்சிது. சாஸ் பேன் வந்து எதுக்கு நான் வாங்கினேன்னா ஃப்ரைங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம், ஏதாவது டீப் ஃப்ரை பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சூப்ஸ் வந்து செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி வாங்கினேன். ஸோ நான் வாங்கும் போது வந்து நான் நிறைய பாத்திரம் வாங்க மாட்டேன். பட் வாங்கும் போது மெயினாக என்ன பார்ப்பேன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கா, நல்லா வெயிட்டாக இருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா நல்லா ஹெவி பாட்டமாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காது. டீப் ஃப்ரைங் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கிச்சன் எய்ட் வந்து டென்மார்க்கோட பிராண்ட் கிடையாது, அமெரிக்கன் பிராண்ட் தான். பட் நான் நிறையா யூஎஸ் vloggers வந்து இந்த பிராண்ட் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அவங்க ரிவ்யூஸும் வந்து பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து கிச்சன் எய்ட் பிராண்ட் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இது இவ்வளோ நாள் வந்து எப்போவுமே இங்கே இருக்க பிராண்ட்ஸ் தான் வாங்குவேன். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் யூஎஸ் பிராண்ட் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்க இதோட குவாலிட்டி நான் அடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். பட் இது வந்து எல்லா இதுலேயுமே யூஸ் பண்ணலாம். எல்லா குக்கிங் டைப்லையும், இண்டக்ஷன் அப்புறம் நார்மல் கேஸ் ஸ்டவ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிஷ் வாஷர் சேஃபும். ஸோ நான் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரம் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.